ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தஞ்சமடைந்துள்ள ஆயிரக்கணக்கான பழந்தின்னி வௌவால்களை சரணாலயம் அமைத்து பாதுகாத்திட கோரிக்கை விடுத்துள்ளனர் இயற்கை ஆர்வலர்கள். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பல கோடி ஆண்டுகளாக உலகில் வாழ்ந்து வருபவைதான் பாலூட்டிகளில் பறக்கும் திறனை பெற்றுள்ள ஒரே உயிரினமான வௌவால்கள். உலக அளவில் மொத்தமாக சுமார் 2000 வகையான வௌவால்களும் இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட வகைகளும் உள்ளது. இவை பழங்கள், பூக்கள், தளிர்கள் போன்றவற்றை தின்று விதை பரவல், மகரந்த சேர்க்கைக்கு பெரும் பங்காற்றுகின்றன. மேலும் இவை உணவாக கொசு, வண்டு, பூச்சி ஆகியவற்றை உட்கொள்கின்றன. அதிநுட்ப மோப்ப சக்தியால் இருக்கும் இடத்தை எளிதாக கண்டறிந்து மீயொலி அலையை எழுப்பி பூச்சிகளை ஸ்தம்பிக்க செய்து அவற்றை பிடித்து உண்ணுகின்றன. உலகில் வாழும் மொத்த பாலூட்டிகளின் எண்ணிக்கையில் 1/5 பங்கு வௌவால்களே என்பதும் இவை எப்போதுமே கூட்டமாக வாழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே வௌவால்கள் அனைத்தும் இரவில் இரை தேடும் பண்பை கொண்டவை. ஒரு வௌவால் ஒரு இரவில் சுமார் 1000 பூச்சிகள் மற்றும் கொசுக்களை உண்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. விளைநிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை உண்பதன் மூலம் உழவர்களின் நண்பனாக இந்த வௌவால்கள் உள்ளன. தமிழகத்தில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் இதுபோன்று கூட்டமாக வௌவால்கள் வாழ்ந்து வருகின்றன. அவற்றை அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாத்து வருகின்றனர். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றிலும் உள்ள மரங்களில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான பழந்தின்னி வௌவால்கள் தஞ்சமடைந்து வாழுகின்றன. இந்த வௌவால் இனங்களை காக்க இந்த பகுதியில் ஒரு சரணாலயம் அமைக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்களும் இயற்கை ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து இயற்கை ஆர்வலர்கள் நமது செய்தியாளரிடம் கூறுகையில், அந்த வௌவால்னால பழங்களை திண்டு கொட்டை போடுறதுனால மரம் முளைக்குது. அதனால பூமிக்கும் வெப்ப அதிகரிக்காமல் தடுக்கப்படுது. விவசாயிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குது. இதை வேட்டையாடுறத தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் பறவை சரணாலயம் அமைச்சு தரணும். வௌவால்கள் அதனால நிறைய உயிர் பழக்கம் ஆகுது. அதனால மனித குலத்துக்கு மட்டும் இல்லாமல் பறவைகள் எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கிறதுனால இதை அமைச்சு தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னொரு வறட்சியான இடத்துல வௌவால்கள் தங்குவதற்கு ஒரு பறவை சரணாலயம் அமைத்து கொடுத்தால் இந்த பறவைகள் விடுகின்ற எச்சங்களும் மரங்களை வளர்ப்பதற்கு, செடி கொடி வளர்ப்பதற்கு ஒரு வசதியாக அமைக்கும். வௌவால் இனம் மட்டும் இல்லை என்றால் சிறு பூச்சிகள், வண்டுகள், கொசுக்கள் பெருக்கம் போன்றவை உலகில் கட்டுக்கடங்காமல் போய்விடும் என்கின்றனர் அறிவியல் ஆய்வாளர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.